إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أو كما قال عليه الصلاة والسلام. மனிதனை படைத்து அவனுக்கு சம்பூர்ணமான விளக்கத்தை கற்றுத்தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். பரிபூர்ணமான சலாமும் ஸலவாத்தும் மனிதர்கள் ஜின்கள் ஆகிய படைப்பினங்களில் மிக மகத்தானவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்வியல் அடிநெறிகளாய் எடுத்து பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் இந்த யுகமுடிவு நாள் வரும் வரைக்கும் அன்னாரின் அடிச்சுவட்டிலேயே வாழ்ந்து மடிகின்ற எல்லா உறவுகள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் வளரட்டும் என்கிற ஒரு இனிய பிரார்த்தனையை இறைவனிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டவனாய் என்னுடைய உரைக்குள் நகரலாம் என்று ஆசைப்படுகிறேன். புனிதமிக்க அல்லாஹுடைய ஆலயத்தில் ஜும்மாவினுடைய கடமை நிறைவேற்றப்பட வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கங்களோடு அல்லாஹுடைய ஆலயத்தில் நாம் எல்லாம் ஒன்று குழுவியிருக்கிறோம். எங்களுடைய எண்ணங்களை படைப்பாளன் ரஹ்மான் பரிபூரணமாக பொருந்தி கொண்டு சம்பூரணமான கூலியை வழங்கியருள்வானாக. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கிற முஸ்லீம்களாக இருக்கிறோம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அத்தனை விடயங்களையும் உள்ளடக்கிய ஒரு சம்பூரணமான வாழ்க்கை திட்டம் நிறைந்த ஒன்றுதான் இந்த இஸ்லாம் என்பதை நாங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அதனால் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வழிமுறை, ஒருவன் பின்பற்றி நடக்க தகுதியான ஒரு மார்க்கம் இருக்கும் என்றிருந்தால் அது இந்த இஸ்லாம் என்பதாக அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் அடையாளப்படுத்தி காட்டுகின்றது. இந்த இஸ்லாத்தை விடுத்து ஒருவன் வேறு எந்த கொள்கையை பின்பற்றினாலும் அல்லாஹ் சொல்கிறான், ஒமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன். இஸ்லாத்தை விடுத்து வேறு ஒரு வழியை தன்னுடைய வாழ்வியல் வழியாக எடுத்துக்கொள்வார்களாக இருந்தால் ஃபலை யுக்பல மின்ஹு வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காசிரீன். அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது. நாளை மறுமையுடைய நாளிலே அந்த கொள்கையை சுமந்தவர்களும் நஷ்டவாளிகள் என்பதாக அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட இந்த இஸ்லாத்தில் ஒரு மனிதன் எப்படியாக வாழ வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முறை ஒரு நீளமான ஒரு நேரான கோட்டை வரைகிறார்கள். அந்த கோட்டை வரைஞ்சிட்டு அந்த கோட்டினுடைய வலதாலும் இடதாலும் இன்னும் சில கோடுகளை வரைகிறார்கள். வரைந்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹாதா சபீலுல்லாஹி முஸ்தகீமா. இதோ தோழர்களே, நான் நேராக வரைந்திருக்கிற இந்த கோடு இருக்கிறது, இந்த கோடுதான் நேரான பாதை, அல்லாஹ்வுடைய நேரான நேர்வழி நிறைந்த பாதை.
இதோ நீங்கள் பார்க்கிறீர்களே, வலதாலும் இடதாலும் வரையப்பட்டிருக்கிற கோடுகள், இந்த கோடுகள் தான் ஷைத்தானுடைய பாதைகள். இந்த கோடுகள் தான் ஷைத்தானுடைய பாதைகள். அப்படி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சூரா அல்-அன்ஆமினுடைய 153வது வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். வ இன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமன், நிச்சயமாக இதுவே என்னுடைய நேரான பாதையாகும். வலா தத்தபிஉ ஃபத்தபிஉஹு, அந்த பாதையை நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபல், ஏனைய பாதைகளை, ஏனைய கொள்கைகளை, ஏனைய கோட்பாடுகளை, ஏனைய சித்தாந்தங்களை, ஏனைய தனிமனிதனுடைய வாழ்க்கை வழிகாட்டல்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று முனைவீர்களாக இருந்தால் ஃபத்தஃபர்ரக பிக்கும் அன் சபீலி, அது நேரான நேர்வழியை விட்டும் உங்களை அப்படியே தடம் புரட்டிவிடும் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் மிக தெளிவாக எடுத்துரைத்தது. அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் இடத்தில் இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். அதனால்தான் இந்த இஸ்லாத்திலே இருக்கிற நாம் இன்னொரு மதத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை நாங்கள் தூக்கி பிடிக்க முடியாது. இன்னொரு தனி மனிதனுடைய சித்தாந்தத்தின் பின்னணியில் எங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அமைக்க முடியாது. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்கு ஒரு முறை சொன்னார்கள், ஹாலிஃபுல் யஹூத், யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள். ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா, யூத கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள். ஹாலிஃபுல் முஷ்ரிகீன், இறை நிராகரிப்பாளர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஹாலிஃபுல் மஜூஸ், நெருப்பு வணங்கிகளுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள். ஏன்? இஸ்லாமிய மார்க்கம் தனித்துவத்தால் நிறைந்த மார்க்கம். இப்படிப்பட்ட தனித்துவம் நிறைந்த இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயற்பாடு, அந்நிய மத கலாச்சாரம், யூத கிறிஸ்தவருடைய வழிமுறைகள், இந்த வழிமுறைகளின் பின்னணியில் நீங்கள் ஒருபோதும் சென்று விடாதீர்கள் என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு, நம்முடைய சமூகத்திற்கு பாடம் நடத்தினார்கள். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள், கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்யுங்கள், நெருப்பு வணங்கிகளுக்கு மாறு செய்யுங்கள், இப்படி இறை நிராகரிப்பாளர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சமூகத்துக்கு சொன்னதோட மாத்திரம் நிறுத்தல. சகோதரர்களே, இங்கதான் ஒரு மிக முக்கியமான செய்தி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார்கள். என்ன முன்னறிவிப்பு தெரியுமா? லத்தத்தபிஉன்ன ஸனன மன் கான கப்லக்கும், உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற தொடங்குவீர்கள், திட்டமாக பின்பற்றுவீர்கள். எப்படி தெரியுமா? ஷிப்ரம் பி ஷிப்ரின் வதிராஅம் பி திராஇன், சாணுக்கு சான், முழத்துக்கு முழம், உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய வழிமுறைகளை நீங்கள் பின்பற்ற தொடங்குவீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒரு அந்த பின்பற்றுதல் எந்த அளவுக்கு வீரியம் நிறைந்த ஒன்றாக இந்த இஸ்லாமிய சமூகத்தில் அப்படியே இடம் பிடிக்கும் என்பதையும் சேர்த்து சொன்னார்கள். இந்த அளவுக்கு தெரியுமா? ஹத்தா லவ் தഖலு ஹுஜ்ர தப்பின் லதഖல்துமுஹு, நீங்கள் அவர்கள் இதோ ஒரு உடும்பு பொந்துக்குள் போய் நுழைந்து கொண்டால் நீங்களும் அந்த உடும்பு பொந்திற்குள் போல் நுழைந்து கொள்வதற்கு முனைவீர்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹு அக்பர். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல் யஹூத வன் நஸாரா, அல்லாஹ்வுடைய தூதரே சொல்லுங்கள், யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா நீங்கள் சொல்கிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அவர்களை விடுத்து ஃபமன், நான் வேறு யாரை சொல்ல போகிறேன் என்று கேட்டாங்க அல்லாஹ்வுடைய தூதர். சாணுக்கு சான், முழத்துக்கு முழம் என்று அவர்களை பின்பற்றுவீர்கள். அந்த பின்பற்றுவதனுடைய வீரியம் எந்த அளவுக்கு இருக்கும் என்றால், அந்த யூதனும் கிறிஸ்தவனும் ஒரு உடும்பு பொந்திற்குள் போய் நுழைவதற்கு முனைந்தால் நீங்களும் போய் நுழைவதற்கு அதிலே எத்தனைப்பீர்கள் என்கிற செய்தியை இறை தூதர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், சகோதரர்களே, இதிலே ஒரு பெரிய விஷயம் இருக்கிறது. உடும்பு பொந்துக்குள்ள போய் நுழைவதை யாராவது இபாதத் என்று சொல்லுவோமா? உடும்பு பொந்திற்குள் போய் நுழைவதை நாங்கள் யாராவது இபாதத் என்று சொல்லுவோமா? அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு சாதாரண விடயத்தில் கூட அந்த யூதனின், அந்த கிறிஸ்தவனின் வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு எத்தனைக்கிற ஒரு சமூகம் இந்த பூமியில் உருவாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிக்கை செய்தார்கள். பாருங்க, இன்றைக்கு இறை தூதரின் சுன்னா எங்களுக்கு கசப்பாக தெரிகிறது.
அதுவே மேற்கத்திய உலகம் ஒரு நடைமுறையை கொண்டு வந்து அப்படியே கொடுத்தால் அந்த நடைமுறை எங்களுக்கு சந்தோஷத்தை தருகிறது, இன்பத்தை தருகிறது. அதை ஒரு நகைச்சுவையாக, அதை ஒரு நாகரீகமாக தூக்கி பிடிக்க முடிகிறது. சகோதரர்களே பாருங்க, இன்னைக்கு குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங், குட் நைட் சொல்லுவது இன்றைக்கு நாகரீகம். அல்லாஹ்வுடைய தூதர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற வார்த்தையை நீங்கள் சொல்வீர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு 10 நன்மையை பதிவு செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்கிற வார்த்தையை நீங்கள் மொழிவீர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு 20 நன்மைகளை பதிவு செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு என்று சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் முன்மொழிவீர்களாக இருந்தால் அல்லாஹ் உங்களுக்கு 30 நன்மைகளை பதிவு செய்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் இன்றைக்கு குட் மார்னிங்கும், குட் ஈவினிங்கும், குட் நைட்டும், குட் ஆஃப்டர்நூனும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வளர்ந்து வருகிற பிள்ளைகளிடத்தில், பெரும் பெரும் படித்தவர்களிடத்திலே இந்த நடைமுறை ஒரு கௌரவமான ஒரு நடைமுறையாக இருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எந்த அளவுக்கு நம்முடைய நிலைப்பாடுகள் மாறி போயிருக்கிறது என்பதை பாருங்கள். மதச்சார்பின்மை என்று சொல்லுகிற ஒரு கோட்பாடு நம்முடைய சமூகத்தில் வேரூன்றிருக்கிற ஒரு செயற்பாடு. எடுத்து பாருங்க, இஸ்லாத்தை பத்தி பேசுறதுக்கு போனால், வியாபார தலங்களில் தவறு நடக்கிற பொழுது இஸ்லாத்தை எடுத்து சொன்னால், அல்லது பொது வழிகளிலே தவறு இடம்பெறுகிற பொழுது இஸ்லாத்தை எடுத்து சொன்னால், அல்லது ஏனைய இன்னொரு இடங்களில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி சொன்னால், உங்களுடைய மார்க்கத்தை தொழுகிற பள்ளியோடும் கொத்துமா செய்வதோடும் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற வளர்ந்து வருகிற வாலிபர்களை இந்த சமூகத்திலே நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். வளர்ந்து வருகிற வாலிபர்களை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். என்னவாம், பொருளாதாரத்தில் இஸ்லாம் வேண்டாம், அதுவே திருமண வாழ்க்கையில் இஸ்லாம் வேண்டாம், ஏனைய அன்றாட வாழ்க்கையில் இஸ்லாம் வேண்டாம். இஸ்லாம் பேசப்படுவதாக இருந்தால் அது பள்ளியோடும், பள்ளி இமாமோடும், பள்ளி ஓதினோடும், அல்லது பள்ளிக்கு வந்திருக்கிற வயோதிபர்களோடும் நிறுத்தப்படட்டும் என்று சொல்லுகிற மதச்சார்பின்மை என்று சொல்லுகிற கோட்பாட்டை தூக்கி பிடிக்கிற சமூகம் இந்த பூமியில் உருவாகி இருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உடும்பு பொந்துக்குள்ள போய் நுழைவாங்கன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வார்த்தையை எந்த அளவுக்கு நாம உண்மைப்படுத்துறோம் பாருங்க. உங்களுக்கு தெரியுமா, ஆங்கிலத்திலே வார்ம்லி வெல்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பிரயோகம் இருக்கும். என்ன அந்த வார்ம்லி வெல்கம் அப்படின்னு சொன்னா, வார்ம்லி வெல்கம் என்று சொன்னா தமிழ்ல அர்த்தம் சூடான வரவேற்பு அல்லது உஷ்ணமான வரவேற்பு. இந்த சொல்லாடல் எதற்காக வந்தது தெரியுமா? இந்த மேற்கத்திய உலகம் இருக்குது, இந்த மேற்கத்திய உலகம் அது அந்த புவியியல் அமைவிடத்தின் ரீதியாக பார்க்கிற பொழுது அது ஒரு குளிர் நிறைந்த ஒரு பிரதேசம். குளிர் நிறைந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு சூடு நிறைந்திருக்கிற பிரதேசத்தில் போய் அங்க கொஞ்சம் போய் வரணும், அங்க இருக்கணும் என்கிறது ஒரு ஆசையா இருக்கும். இப்ப நமக்கு நாம இப்ப இருக்கிறோம், இந்த அக்கரப்பத்தில் இருக்கிறோம், அல்லது இந்த பாலமனை மண்ணில் இருக்கிறோம், இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கிறோம். இந்த கிழக்கு மாகாணத்தில் இருந்து கொண்டு ஹட்டன், நுவரேலியா, மத்திய மாகாணம், கண்டி போன்ற பிரதேசங்களுக்கு போய் வாடன்னு சொன்னால் நமக்கு என்ன கொஞ்சம் குளிர் பிரதேசம் என்று ஒரு ஈர்ப்பு இருக்கும். அங்க இருக்கக்கூடிய ஆங்கிலேயன், மேற்கத்தியவர், அவன் சூட்டை விரும்பினான். அதனால அவனுடைய ஊர் கடும் குளிர் பிரதேசம். அவன் அதனால சொன்னான் வார்ம்லி வெல்கம், உஷ்ணமான வரவேற்பு பண்றான். அந்த நடைமுறை எந்த அளவுக்கு பல்கி பெருகி மாறி போய் வந்தது என்று சொன்னால் சகோதரர்களே, இன்னைக்கு அரபு நாட்டில் தர்ஹீபும் பில் ஹர்ரா, சூடான வரவேற்பு என்று சொல்லக்கூடிய கலாச்சாரம் இருக்குது. சூடான வரவேற்பு என்ன அர்த்தம்? அவன் இந்த அரபு தேசம் இருப்பது ஒரு சூடான பிரதேசம். அவனை அப்படியே அரபுல இருந்த அந்த ஆங்கிலத்தில் இருந்த மொத்தமா மாத்தினான். தர்ஹீபும் பில் ஹர்ரா, சூடான வரவேற்பு, உஷ்ணமான வரவேற்புன்னு மாத்தினான். பாருங்க, எதற்கு என்னதற்கென்றே சிந்திக்காமல் நம்மளோடு ஒட்டி கொள்கிற சில நடைமுறைகளையும் இந்த பூமியில் நாங்கள் பார்க்கத்தான் முடிகிறது. அன்பார்ந்த உறவுகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சொன்னான் மேற்கத்திய உலகம் இந்த சமூகத்திற்கு சொல்கிறது, உன்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது,
நீ நினைத்ததை செய்வதற்கு தகுதி இருக்கிறது. உன்னை கட்டுப்படுத்த உன்னை பெற்றவர்களால் கூட முடியாது என்கிற கோட்பாட்டை முன்வைத்தான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, வாப்பா பிள்ளையை தண்டிப்பதற்கு பெரம்ப தூக்கினால் நான் அடிப்பேன் 1929 அல்லது 119 அடிப்பேன் என்கிறான் பிள்ளை. எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் அடித்து திருத்தினத்துக்கு வாய்ப்பு கொடுக்குது. ஆனால் அந்த வளர்ந்து வருகிற பிள்ளைகளுடைய உள்ளத்தில் உன்னை யாருமே கட்டுப்படுத்த முடியாது என்கிற கோட்பாட்டை அவன் அப்படியே எடுத்து வைக்கிறான். நீ தாடி வைக்கணுமா, நீ தாடி வை. நீ தலைமுடி வெட்டணுமா, நீ விரும்பின மாதிரி வெட்டு. நீ ஃபர்தாவெல்லாம் போட தேவையில்ல. ஃபர்தா என்பது ஒரு பெண் அடிமைத்துவம். அதை அறிந்து கொண்டு அணிந்து கொண்டு இருக்கிறவன் இந்த உலகத்தில் சரியாக அவனுடைய கொள்கையை பின்பற்றுகிறவனாக இருக்க மாட்டான் என்கிற ஒரு மேற்கத்திய வெஸ்டர்ன் டைப் கலாச்சாரத்தை இந்த சமூகத்திடத்திலே அப்படியே கொண்டு வந்து விதைத்தான். பாருங்க, அவன் தாடி வைக்கிற முறைமையை பத்தி சொல்றான். தாடியை நீ இஷ்டத்துக்கு வையங்கிறான். நீ இருக்கிற நேரம் உன்னுடைய ஆடையை நீ எப்படி என்றாலும் அடி என்று சொல்கிறான். பாருங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு அவன் ஒரு நாகரிகத்தை கொண்டு வந்து காட்டுறான். தாடி வைக்கணுமா நீ? இன்றைக்கு வளர்ந்து வருகிற வாலிபர்களை கொஞ்சம் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தாடியை பற்றி சொல்லும் பொழுது வஃபிரு லிஹா, தாடியை நீங்கள் நிரப்பமாக வையுங்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அர்ஹுல் லிஹா, தாடியை நீங்கள் அப்படியே தொங்க விடுங்கள் நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர். ஆனால் எப்படி மாறியது? இன்றைக்கு வளர்ந்து வருகிற பிள்ளைகளை பார்க்கலாம். ஒவ்வொரு ரகமான தாடிகளை பார்க்க வேண்டும் என்றால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய உம்மத்தை நாங்கள் பார்க்க முடியும் என்று சொல்லுகிற அளவுக்கு தாடி கலாச்சாரம், வெட்டப்படுகிற முடிகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பக்கம் வெட்டி மறுபக்கம் அப்படியே விடுகிற கலாச்சாரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கஸ என்று சொல்லுகிற கலாச்சாரம் அல்லாஹ்வுடைய தூதர் வன்மையாக தடுத்தார்கள். செய்யாதீங்க அல்லாஹ்வுடைய தூதர். இன்றைக்கு கண்ணாடியை பார்க்கிறானா இல்லையா என்றே தெரியாது. எந்த அளவுக்கு மாறி போயிட்டால் தலைமுடியை வெட்டி கொண்டு வருகிறான். வீட்டில் இருக்கக்கூடிய தாயும் தந்தையும் என்னுடைய பிள்ளையை பாருங்கள் எப்படி ஸ்டைலாக இருக்கிறான், நாகரீகத்தை பாருங்கள், அவன் தான் முரணாக இருக்கிறான் என்கிற கலாச்சாரத்தை இந்த இஸ்லாமிய உம்மத்தில் பெற்றெடுக்கிற தந்தையும் பெற்றெடுக்கிற தாயும் உருவாக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். பாப்பா தாடி வைக்க மாட்டார், புள்ள தாடி வைப்பான். உம்மா சொல்லுவா, பாரு உங்க பாப்பாவை பாரு, அவரை எப்படி பார்க்கிறதுக்கு எங்க சும்மா பார்க்கிறதுக்கு அப்படி இருக்கிறார். நீயும் தாடியை வச்சிட்டு இதே நீயும் வந்திருக்கிற பாரு, பார்க்கவே அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லுகிற வீடுகளும் இருக்கத்தான் செய்கிறது. இதனுடைய வீரியம் பாருங்க, இதனுடைய வீரியம் எங்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கிறது பாருங்கள். இன்றைக்கு பாடசாலைகளாக இருந்தாலும் கூட தாடி வைப்பதற்கு அனுமதிக்க முடியாது என்கிற சூழ்நிலையில் தான் மாறி இருக்கிறது. சகோதரிகளே, சகோதரர்களே, தாடி வைக்க முடியாது என்கிற சூழ்நிலை. சார் பாடசாலைக்கு முன்னாடி சில இடங்கள்ல நின்று கொண்டு தாடியோடு இருக்கிற பிள்ளையை கூப்பிட்டு வந்து தாடியை அப்படியே ஒரு பக்கம் வெட்டுட்டால் அடுத்த பக்கம் அவன் வெட்டிட்டு வருவான் என்பதை பார்க்கிறான். என்னவா தூதரின் வழிமுறை ஒரு கேவலமான வழிமுறையாக பாடசாலைகளில் காட்சியளிக்கப்படுகிறது. இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் உன்னை எந்த அளவுக்கு நம்ம இஸ்லாத்தை பின்பற்ற முடியுமோ அந்த அளவுக்கு பின்பற்றுறதுக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை இந்த உலகத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு தகுதியான ஒரு இடத்தில், ஒரு நாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். நம்முடைய கலாச்சாரம் நமக்கு யாருமே தடுக்கல. ஆனால் நம்முடைய பாடசாலைகளில் நாமே ஒரு விதியை போட்டு இப்படியான ஒரு சூழ்நிலையில் மாறி போயிருக்கிறோம். பாருங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி டவுசர் போடும் பொழுது, ஒரு ஆடை அணியும் பொழுது, அந்த ஆடையை நம்ம நேற்று தான் வாங்கினோம். அடுத்த மறுநாள் அதை போட்டுட்டு போகும் பொழுது ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட், அந்த டவுசர்ல ஒரு பகுதி அப்படியே கிழிஞ்சு போயிடுச்சு. கிழிஞ்சா ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி அல்லது ஒரு 5-7 வருடங்களுக்கு முன்னாடி அந்த டவுசரை போறன்னு சொன்னால் அதை எவ்வளவு தச்சாலும் மனசு வராது, எவ்வளவு தச்சாலும் மனசு வராது. இன்றைக்கு
ஆடைகளை கிழித்து போடுவதில் தான் நாகரீகம் என்பதை அவன் போதித்தான். இன்றைக்கு கிழிந்த ஆடைகளோடு இருப்பதையும் கிழிந்த ஆடைகளை அணிவதையும் ஒரு கலாச்சாரமாக எடுத்து தூக்கி பிடிக்கிற ஒரு வாலிப உலகம் இந்த பூமியில் வலம் வந்து கொண்டுதான் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு மேற்கத்திய தாக்கத்தில் அப்படியே சிக்குண்டு எங்களுடைய தனித்துவத்தை மறந்து நாங்கள் பயணம் செய்துகிறோம் என்று பாருங்கள். டவுசர கரண்டை காலுக்குகளை போடாத என்று சொல்லுது இஸ்லாம். கரண்டைக்கு கீழே ஆடை அணிவதை அது நரகவாதி எங்கள் இஸ்லாம். கரண்டைக்கு கீழே அணியப்படுகிற ஆடை அது நரகத்திலே என்று சொல்லுது இஸ்லாம். கரண்டைக்கு கீழே ஆடை அணிந்து கொண்டு போவதை நாகரிகமாக காட்டினான். கொஞ்சம் காலப்போக்கத்தில் காலம் ஓடிச்சு. அடுத்த கட்டம் டவுசர்களை கரண்டைக்கு மேலே போறது ஒரு நாகரிகம் என்று காட்டினான். இன்றைக்கு டவுசரை கரண்டைக்கு மேலே போறத நாகரிகம் என்கிறான். டவுசரை கொஞ்சம் இறுக்கமா ஸ்லிம்மா போறது ஒரு நாகரிகம் என்றான். வளர்ந்து வருகிற பிள்ளைகள் எல்லாம் அதை ஒரு நாகரிகமாக தூக்கி பிடித்தான். கொஞ்சம் காலத்தால அடுத்த கட்டத்துக்கு அவன் மாறினான். கொஞ்சம் பெருசா மெகியா போறதுதான் ஒரு நாகரிகம் என்பதாக அவன் காட்டினான். இன்றைக்கு அப்படியே அதை அச்சட்டாக ஆணி வேறு உண்டியது போன்று ஈமானில் எந்த கசப்பும் இல்லாமல் அவனுடைய வழிகாட்டலில் பயணம் செய்கிற உறவு இந்த பூமியில் உருவாகித்தான் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, நானும் நீங்களும் ஈமானை சுமந்து கொண்டு வாழ்ந்தால் எனக்கும் உங்களுக்கும் ஈமான் என்கிற அடிப்படை இருக்கும் என்றிருந்தால் அல்லாஹ் சொல்கிற இந்த வார்த்தையை கொஞ்சம் செவிதாழ்த்தி கேளுங்கள். அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, இன் துத்திஉ ஃபரீகம் மினல்லதீன ஊத்துல் கிதாப், வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூத கிறிஸ்தவருடைய வழிகாட்டல்கள் அவர்களுடைய கூட்டங்களில் ஏதாவது ஒரு கூட்டத்திற்கு நீங்கள் வழிபட்டு நடப்பீர்களாக இருந்தால் யருத்தூக்கும் பாத ஈமானிக்கும் காஃபிரீன், உங்களுடைய ஈமானே இல்லாமல் போக்காட்டி இந்த மார்க்கத்தை விட்டும் உங்களை அவர்கள் திசை திருப்பி ஒரு முர்த்ததாக மாற்றி விடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படியாம் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூத கிறிஸ்தவர்களில் ஒரு சாராரை நீக்கு சாராருக்கு நான் வழிபட்டு போகணும் என்று நினைத்தால் அவர்கள் உங்களை உங்களுடைய மார்க்கத்திலிருந்தே அப்படியே அப்புறப்படுத்தி மதம் மாற்றி விடுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா திருமறையில் எச்சரிக்கிறார். எந்த அளவுக்கு போயிட்டு பாருங்க, எந்த அளவுக்கு போயிட்டு பாருங்க. இன்னைக்கு உலக நாடுகளில் என்ன சொன்னான், ஒரு ஆணை திருமணம் முடிக்கலாம், ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கலாம் என்கிற ஒரு கலாச்சாரத்தை உலக ரீதியாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற போராட்டம் இன்று வரைக்கும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. வானவில் என்று சொல்லுகிற இந்த ஒரு கலாச்சார முறைமை இந்த சமூகத்திற்குள் இடம் பிடித்திருக்கிறது. ஏன் சொல்லுங்கள், ஒரு ஆண் திடீரென்று இருக்கிறான், பின்னர் அப்படியே தன்னை பெண்ணாக உணர்கிறேன் என்று சொல்கிறான். எப்படி சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா திருமறையில் நாம் ஆணையும் பெண்ணையும் படைத்தோம் என்று சொல்கிறான். ஆனால் ஒரு சிலர் தன்னை பெண்ணாக உணர்வதாக சொல்லிக்கொண்டு, தன்னை ஒரு ஆணாக உணர்வதாக சொல்லிக்கொண்டு ஒரு பெண் மாறி நிற்கிறான். என்ன அடிப்படை சொல்லுங்கள்? இன்று சின்ன பிள்ளை வளர்ந்து வருகிற பொழுது, ஒரு பச்சிளம் பிள்ளை அது வளர்ந்து வருகிற பொழுது ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் பொம்பளை பிள்ளைய போல வேடம் போடு, இதோ அந்த ஆடையோட நின்று நீ டான்ஸ் அடி, அப்படியே பாட்டு பாடு, இந்த நர்சரி ஃபங்க்ஷன் எல்லாம் செய்யண்டு உம்மா ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளோட உடுப்பை போட்டு பழக்கினான், பொம்பளை பிள்ளைக்கு ஆம்பளோட உடுப்பை போட்டு பழக்கினான். அப்படியே கால ஓட்டத்தில் ஆடை கலாச்சாரம், ஒரு ஆணுக்கு ஒத்த ஆடையில் ஒரு பெண் வளர்ந்து வருகிறாள், ஆணுக்கு ஒத்த ஆடையில் ஒரு பெண் வளர்ந்து வருகிறாள். எந்த அளவுக்கு மாறி போச்சு பாருங்க, எந்த அளவுக்கு மாறி போச்சு பாருங்க. சீரழிக்கிற நிகழ்வுகளில் தான் பங்கெடுக்கிற உறவுகளாக இன்றைக்கு வளர்ந்து வருகிற வாலிபர்கள் மாறி இருக்கிறார்கள் என்றால் இந்த அளவுக்கு கடுமையாக, இந்த அளவுக்கு நாங்கள் அச்சத்தோடும் பயத்தோடும் பார்க்க வேண்டியிருக்கிறது சொல்லுங்கள். இந்த அளவுக்கு அச்சத்தோடும் பயத்தோடும் பார்க்க வேண்டியிருக்கிறது சொல்லுங்கள். நவீன நாகரிகமா சகோதரர்களே? இறை தூதர் காட்டியதை விட ஒரு நவீன நாகரிகம் இந்த பூமியில் இருக்குமா சொல்லுங்களேன்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு பெண்ணை அடையாளப்படுத்தின பொழுது ஒரு பாதுகாப்பான அரணாக, ஒரு மதிப்பு நிறைந்த ஒன்றாக அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றிவிட்டு சென்றார்கள். அந்த பெண்கள் இன்றைக்கு ஆடையை குறைத்து போடுவதையும், ஆடை பாதி அழகு பாதி என்று சொல்லுகிற அந்த கலாச்சார முறைமையையும் இந்த பெண் சமூகத்திடத்திலே திணித்து விட்டான்.
அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சின்ஃபானி பின் அஹ்லின்னார், 2 கூட்டம் நரகவாதிகள். அந்த 2 கூட்டத்தையும் லம் அரகுமா, நான் பார்த்ததில்லை என்ற அல்லாஹ்வுடைய தூதர். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? என்னுடைய சமூகத்தில் இப்பொழுது இல்லை, பின்னால் வரக்கூடிய சமூகத்தில் அந்த 2 கூட்டமும் தோன்றுவார்கள். அதிலே ஒரு கூட்டம் யார் தெரியுமா? வனிசாஉன் காசியாத்துன் ஆரியாத். சில பெண்கள், அந்த பெண்கள் எப்படி இருப்பார்கள்? ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். மாயிலாத்தும் முமீலாத், தானும் பிறர் பக்கம் சாய பிறர்களையும் தன் பக்கம் இழுக்கிற பெண்களாக இருப்பார்கள். தலைகளை அப்படியே ஒட்டக திமில்கள் போன்று கட்டுகிற பெண்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லா யஜிதினல் ஜன்னத லா யதுகுல்னல் ஜன்னத வலா யஜிதினர் ரீஹஹா. அவர்கள் சுவர்க்கத்தில் நுழையவும் மாட்டார்கள், சுவர்க்கத்தினுடைய வாடையை கூட அவர்களால் நுகர முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, ஆடை பாதி அழகு பாதி. இன்னைக்கு சமூகத்தில் வந்திருக்கு நல்லா பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை, இன்னைக்கு திருமணம் என்று வந்துவிட்டால் அத்தனையையும் இழந்து விட்டு நிற்கிற ஒரு கோலத்தை நாங்கள் பார்க்கிறோம். கடைசி வரைக்கும் ஒரு 10, 20 வயசு, 22 வயது வரும் வரைக்கும் அந்த பிள்ளையை பொத்தி பொத்தி யாரும் பார்க்க கூடாது என்று வளர்த்த பெண், இன்றைக்கு திருமணம் என்று வந்துவிட்டால் யாரோ ஒருவன் கொண்டு வந்த கலாச்சாரத்திற்காக இன்றைக்கு குரல் கொடுக்கிற ஒரு பெண் சமூகத்தை நாங்கள் பார்க்கிறோம். வளர்ந்து வருகிற இன்றைக்குள்ள வாலிப சமூகத்தை நாங்கள் பார்க்கிறோம். திருமணமா? இந்த ரிங் மாத்திர கலாச்சாரம் எங்கிருந்து வந்தது சகோதரர்களே? மோதிரத்தை மாத்திர கலாச்சாரம் எங்கிருந்து வந்த கலாச்சாரம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த கலாச்சாரத்துக்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? தாலி கட்டுற கலாச்சாரம் இந்துக்களிடத்தில் வந்த கலாச்சாரம். இந்த கலாச்சாரத்திற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? போட்டோ ஷூட் கலாச்சாரம் இந்த சமூகத்தில் பிடித்திருக்கிற ஆகப்பெரிய முசீபத்துகளில் ஒன்று. ஒரு பெண் எப்படி தன்னுடைய கணவனோடு இருக்கிற, எப்படி தன்னுடைய கணவனோடு அவள் எப்படி நடக்கணுமோ அதை அவ்வளவத்தையும் போட்டோ ஷூட் கலாச்சாரம், அதுவும் திருமணம் என்று வந்து அத்தனையையும் வெளிப்படையாக காட்டுகிற ஒரு சூழ்நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இந்த கலாச்சாரத்திற்கும் இஸ்லாத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? எதை போதிப்பதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம்? எங்களுடைய நடைமுறைகள், எங்களுடைய சித்தாந்தங்கள், எங்களுடைய ஒவ்வொரு காலகட்டமும் இதை எங்களுக்கு போதிக்கிறது. நாங்கள் எதை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம்? எங்களுக்கு ஒரு தூதர் இல்லையா? அந்த தூதர் எங்களுக்கு வந்து அழகான முன்மாதிரிகளை காட்டிவிட்டு செல்லவில்லையா? அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்கிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர். யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஆதரவு வைத்திருப்பார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரில் அழகான முன்மாதிரி இருக்கிறார். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய தூதரில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரின் முன்மாதிரி எல்லாம் எனக்கு வேண்டாம். அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டல் எல்லாம் எனக்கு வேண்டாம். நான் எதை விரும்புகிறேனோ, நான் எதன் அளவில் நடக்கிறேனோ அதே அளவில் நான் வாழ்ந்து விட்டு மடிகிறேன் என்று சொல்லுகிற இந்த கலாச்சாரம் இந்த உலகத்திலும் கேவலத்தை விளைவித்து நாளை மறுமையுடைய நாளிலும் அல்லாஹ்வுக்கு முன்னாடி நஷ்டத்தை சுமந்த மக்களாக நாங்கள் மாறி போய் தவிப்போமே. அந்த நேரத்தில் எங்களை காக்கிறவர்கள் யார்? இந்த சிந்தனை எங்களை காக்கப் போகிறது. அல்லாஹ்வுடைய தூதரை வழிமுறைகளை பின்பற்றுவதில் தானே இந்த உலகத்திலும் சரி நாளை மறுமையிலும் சரி எங்களுக்கான விமோச்சனம் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய நடைமுறைகள், சித்தாந்தங்கள் எல்லாமே சுக்குநூறாக போய் கிடக்கிற ஒரு கால சூழ்நிலையில் தான் நாம் எல்லாம் எம்முடைய தனித்துவத்தை மறந்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் ஒரு சம்பூரணமான தனித்துவம் நிறைந்த ஒரு மார்க்கம் என்பதை நாங்கள் மறந்து போய்விட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். அன்புக்குரிய ஈமானிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தஹிதுல் யஹூத வன் நஸாரா அவுலியா, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் நீங்கள் உங்களுடைய பொறுப்பாளர்களாக, உங்களுடைய நேசர்களாக,
உங்களுக்கான வழிகாட்டிகளாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். பஅதுஹும் அவுலியாஉ பஅல், ஏனென்றால் அவர்களில் சிலருக்கு எதிரிகளாக இருந்தாலும் உங்களை எதிர்க்கிற விடயத்தில் அவர்கள் சேர்ந்து விடுவார்கள் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், உமை யதவல்லஹும் மின்கும் ஃபஇன்னஹு மின்ஹும், யார் அவர்களை தங்களுடைய நேசர்களாக எடுப்பார்களோ, யார் அவர்களை தங்களுடைய வழிகாட்டிகளாக எடுப்பார்களோ அவர்களை சார்ந்தவர்கள் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதைத்தான் இறை தூதர் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக நடப்பார்களோ, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு கூட்டத்திற்கு ஒப்பாக நடப்பார்களோ அவர்களும் அவர்களை சார்ந்தவர்கள் தான். நீங்க பாருங்க, நம்முடைய இஸ்லாமிய கலாச்சாரத்துக்குள்ள இந்த கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லுகிற கலாச்சார முறைமை எப்படி சகோதரர்களை உருவானது? இன்றைக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்லப்படுகிறது. நேற்றைய தினம் கிறிஸ்மஸ் பலருடைய ஸ்டேட்டஸ்களிலும் பலருடைய சோசியல் மீடியாக்களிலும் அந்த வாழ்த்து செய்திகளை பரப்புகிற காட்சிகளை எங்களுடைய கண்களுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தோம். உறவுகளே, இந்த வாழ்த்து சொல்லுகிற பலருக்கு இதனுடைய அடிப்படை தெரியவில்லை, இதனுடைய விவகாரம் தெரியவில்லை. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், என்னவாம் அந்த கலாச்சாரம், இந்த யூதர்களுடைய இந்த கிறிஸ்தவர்களுடைய நம்பிக்கை என்ன? அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறான், வகாலத்தின் நஸாரல் மஸீஹ் இப்னுல்லாஹ், என்ன சொன்னார்கள்? ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய புதல்வன் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த கிறிஸ்தவ மக்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள், அவருடைய மத நம்பிக்கை என்னவாம்? அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், என்ன நம்பிக்கையாம்? ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய புதல்வன் என்பதாக அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறான், தகாது ஸமாவாத்து யதஃபத்தர்ன மின்ஹு வதன்ஷக்குல் அர்து வதகிர்ருல் ஜிபாலு ஹத்தா. இவர்கள் சொன்ன வார்த்தையினால், அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருக்கின்ற இவர்கள் சொன்னார்களே, இந்த வார்த்தையினால் வானங்கள் அப்படியே இடிந்து விழ பார்க்கிறது, பூமி அப்படியே பிளந்து போக பார்க்கிறது, இந்த பூமியையே தூக்கி பிடிக்கிற மலைகள் அப்படியே சரிந்து விழ பார்க்கிறது. ஏன்? அந்த அவுலில்லாஹி அந்த அவுலிர் ரஹ்மானி வலதா, அல்லாஹ்வுக்கு அவர்கள் பிள்ளை இருப்பதாக அவர்கள் சொன்னார்கள். என்னவாம்? அல்லாஹ்வுக்கு இவர்கள் பிள்ளை இருப்பதாக சொன்னார்கள். அந்த பிள்ளைதான் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொன்னார்கள். நம்முடைய மத நம்பிக்கை என்ன? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ஒரு அடியான் என்பதாக நாங்கள் நம்புகிறோம். அவர் ஒரு தூதர். அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ்வுக்கு ஒரு குமாரன் இருக்கிறார், அந்த குமாரன் பிறந்த ஒரு தினம்தான் இந்த கிறிஸ்மஸ் என்று சொல்லுகிற தினம் என்று அவர்கள் கொண்டாடுகிறார். அது அவர்களுடைய நம்பிக்கை. முஸ்லிம்களாகிய நாம் இவர்களுக்கு வாழ்த்து சொல்லலாமா? இந்த சித்தாந்தத்தில் நாங்கள் சென்று போய் சேரலாமா? அல்லாஹ்வுடைய மார்க்கம் லக்கும் தீனுக்கும் வலியதீன், உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு என்று நாங்கள் ஒதுங்க வேண்டுமா? அல்லது அவர்கள் எங்களோட வியாபார தலங்களில், ஆபீஸ்களில் எங்களுடைய அயல் வீட்டாக இருக்கிறார் என்பதற்காக நாங்கள் வாழ்த்து சொல்லலாமா? ஏனைய விவகாரங்களில் அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம். இதோ ஏற்பட்ட பாதிப்புகளில் சாதி மதம் எந்த ஒரு பேதமும் இல்லாமல் தான் இஸ்லாமிய சகோதரர்கள் இறங்கி அவர்களுக்காக பணி செய்தார்கள். அதில் எந்த கிறிஸ்தவர்களும் எந்த பௌத்தர்களும் இந்துக்களும் என்று எந்த பாகுபாடும் இல்லாமல் அவர்களுக்காக உதவி செய்தார்கள். கேட்கிறேன், மத நம்பிக்கை என்று வருகிற நேரத்தில், மதம் என்று வருகிற நேரத்தில் அவர்கள் எங்களை அழைத்து நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள் என்கிற எந்த அவசியத்தையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. பொங்கல் என்று வந்துவிட்டால் நம்முடைய முஸ்லிம்கள் அப்படியே இந்துக்கள் வாழுகிற இடத்தில் போய் வாழ்த்து சொல்லி பொங்கல் மேக்குகள் வாங்கிட்டு வருகிற சூழ்நிலைகளை நாங்கள் பார்க்கத்தான் செய்கிறோம். வெசாக் என்று வந்துவிட்டால் அவர்கள் வீதிகளிலே நின்று கொண்டு டன்சல் கொடுத்தால் இங்கிருக்கக்கூடியவர்கள் ஐஸ்கிரீம் கொடுக்கிற கலாச்சாரம் நம்முடைய பூமியில் நாங்கள் பார்க்கத்தான் செய்கிறோம். சகோதரர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த நடைமுறைகளை அவர்கள் எதிர்பார்த்தார்களா? இந்த நடைமுறைகளை அவர்கள் கேட்டார்களா? முஸ்லிம்கள் என்று சொன்னால்
அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டால் தான் உண்ணுவார்கள் என்பதை அவர்கள் அறிந்ததினால் தான் அவர்கள் மாமிசத்தை அறுத்தால் நம்மிடத்திலே கொண்டு வந்து தரமாட்டார்கள். ஏன்? இஸ்லாத்தினுடைய தனித்துவம், நம்முடைய நிலைப்பாடு அந்த தனித்துவத்தையே மறந்த ஒரு நிலை என்பதனால் அவர்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்கிறோம், மேரி கிறிஸ்மஸ். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு பிள்ளை இருப்பதாக அவர்கள் சொன்னதினால் வானம் அப்படியே இடிந்து விழ பார்க்கிறது, பூமி அப்படியே பிளந்து போக பார்க்கிறது, மலைகள் அப்படி அதனுடைய வலுவை இழந்து போக பார்க்கிறது என்று அல்லாஹ் கடுமையாக சொல்கிறான். இந்த வார்த்தை அவ்வளவு பயங்கரமான வார்த்தை சகோதரர்களே. நான் பெற்றெடுக்காத ஒரு பிள்ளையை என்னுடைய பிள்ளை என்று அழைத்தாலே, உன்னுடைய பிள்ளையான் என்று பேர் சூட்டினாலே அல்லது இனிஷலை வைத்தாலே நமக்கு தாங்க முடியல. ஆனால் என்ன செய்யப்படுகிறது? அல்லாஹ்வுக்கே பிள்ளை இருப்பதாக. லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். யாரையும் பெறவும் இல்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை என்று சொல்லுகிற அந்த அல்லாஹ்வுக்கே பிள்ளை இருப்பதாக சொல்லுகிற கலாச்சாரத்திற்கு நாங்கள் வாழ்த்து சொல்ல தயாராகலாமா சகோதரர்களே? மாற்று மத சகோதரர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை சகோதரர்களே. அந்த மக்களுக்கு நாங்கள் புரிய வைக்க வேண்டிய விதத்தில் எப்பொழுது நாங்கள் புரிய வைக்க போகிறோம்? அவர்கள் கேட்டு வந்தால் இஸ்லாம் என்றால் எது என்று கேட்டு வந்தால் நாங்கள் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு நபியாகத்தான் பார்க்கிறோமே தவிர கடவுளாக நாங்கள் பார்க்கவில்லை, கடவுளின் புதல்வனாக நாங்கள் பார்க்கவில்லை என்று சொல்லுகிற கோட்பாட்டை எப்பொழுது நாங்கள் சொல்ல போகிறோம்? இப்படி எல்லா பக்கத்தாலும் திரும்புகிற பக்கமெல்லாம் கிபிலாவை பார்க்கிற ஒரு சமூகம் எப்படி திக்கு தடுமாறி நிற்கிற ஒரு சமூகமாக இருக்கிறதோ அதே போன்று அல்லாஹ்விடத்தில் வெற்றி பெறுகிற ஒரு சமூகமாக இருக்காது. கிறிஸ்மஸ் முடிந்ததா? இன்னும் ஒரு 5 நாட்களினால் அல்லது ஒரு 4 நாட்களினால் மீண்டும் ஹெப்பி நியூ இயர் என்று சொல்லுகிற ஒரு கலாச்சாரத்திற்கு முஸ்லிம் சமூகம் மாறி போகும். இங்கிருந்து கோல் ஃபேஸ் வரைக்கும் போவதற்கு தயாரான வாலிபர்கள் இந்த பூமியில் இருக்கத்தான் செய்கிறார்கள். சகோதரர்களே பாருங்கள், இந்த கலாச்சாரத்தை யார் சகோதரர்களை கொண்டு வந்து காட்டினார்? நமக்கு என்ன புது வருடம் சொல்லுங்கள், எந்த அடிப்படையில் நமக்கு புது வருடம் சொல்லுங்கள். காலம் ஒன்று ஒரு வருடம் எங்களை விட்டும் கடக்கிறது என்று சொன்னால் கண்டிப்பாக நான் அல்லாஹ்விடத்தில் எந்த அளவு தூரம் நெருங்கி இருக்கிறேன் என்பதை பார்க்க வேண்டும். இன்னைக்கு புது வருட கொண்டாட்டத்திற்காக வேண்டிய தயாராகி செல்லுகிற சமூகத்தை நாங்கள் இந்த பூமியில் பார்க்கிறோம். புது வருட கொண்டாட்டத்திற்காக, புது வருட கொண்டாட்டத்தை கொண்டாடுவதற்காக வேண்டி இன்றைக்கு புக் பண்ணி வைத்திருக்கக்கூடிய வாலிபர்களை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு வழி அனுப்புகிற பெற்றோர்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அதற்கு வழி அனுப்புகிற பெற்றோர்கள் கொஞ்சம் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த கலாச்சாரத்திற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த ஒரு அடிப்படையிலும் சம்பந்தமே கிடையாது என்கிற உணர்வு ஏன் சகோதரர்களை எங்களுக்கு வருவதில்லை? ஈமானில் ஏற்படுகிற குறைவும் சடிதியும் தானா இதற்கான காரணம்? இறை தூதரின் வழிகாட்டலில் எங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்றால் நாங்கள் இந்த வழிகாட்டல்களை எப்படி நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம்? அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் அவன் நஷ்டத்திலே இருக்கிறான். காலத்தை பற்றி எல்லாம் சொல்லிட்டு காலத்தினுடைய பெருமதியை மனிதனுக்கு சொல்கிறான். இரவுல விடிய விடிய முழித்து கொண்டிருந்து விடிஞ்ச வரைக்கும் முழிச்சிட்டு இருந்து 12 மணி எப்போ ஆகுதோ அந்த நேரத்தில் ரோட்டுகளில் எல்லாம் வாகனத்தினுடைய அந்த ஹோன் அதை அடிச்சு கொண்டு எல்லோருமாக கத்திக்கொண்டு திரிகிற கலாச்சாரத்தை இந்த முறையும் நாங்கள் எதிர்பார்க்கலாமா? ஒவ்வொரு முறையும் நாங்கள் பார்க்கிறோமே. இரவு நேரங்களில் வாலிபர்கள், இந்த வாலிபர்களுக்கு பெற்றோர்கள் இல்லையா சகோதரர்களே? பெற்றெடுத்த பொறுப்புதார்கள் இல்லையா சகோதரர்களே? அவர்கள் இதை கவனிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதா இல்லையா சகோதரர்களே? 12 மணி வரைக்கும் விடியும் வரைக்கும் காத்திருந்து அந்த 12 மணி வருகிற பொழுது இப்படியாக புறப்பட்டு அரட்டை அடிப்பதற்கும் குரட்டை விடுவதற்கும் வெளிப்பட்ட சமூகம் எப்படி அல்லாஹ்வுடைய அருளையும் அன்பையும் பெற்ற ஒரு சமூகமாக மாறும்? கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். மேற்கத்திய கலாச்சாரம் எங்களுக்கான வழிகாட்டல் அல்ல. இன்னொரு மனிதனின் கலாச்சாரத்திலிருந்து, அந்நிய மதத்தவர்களுடைய கலாச்சாரத்திலிருந்து நாங்கள் இரவல் வாங்கித்தான் இந்த இஸ்லாத்தை கொண்டு போகணும் என்கிற எந்த தேவையும் கிடையாது. ஒருவன் கழிவகற்ற வேண்டுமாக இருந்தாலும் அதற்கும் வழிகாட்டலை கொடுக்கிற மார்க்கம் இஸ்லாம். அப்படி சம்பூர்ணமான வாழ்க்கை திட்டத்தால் நிரப்பப்பட்ட மார்க்கம் இந்த இஸ்லாம். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், வலன் தர்லா அன்கல் யஹூது வலன் நசாரா,
நபியே, யூதர்களும் கிறிஸ்தவர்களும் உங்களை ஒருபோதும் பொருந்தி கொள்ள மாட்டார்கள். எதுவரைக்கும் தெரியுமா? ஹத்தா தத்தபியா மில்லத்தஹும், அவர்களுடைய மார்க்கத்தை நீங்கள் போய் பின்பற்றுகிற வரைக்கும். மில்லத் என்றால், அந்த மில்லத் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தம் ஒட்டுமொத்த சம்பூரண வாழ்க்கை திட்டத்திற்கும் பயன்படுத்துகிற ஒரு அரபு வார்த்தை தான் மில்லத். அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியை உங்களை யூதனும் கிறிஸ்தவர்களும் புரிந்து கொள்ளணும் நினைச்சால் அவர்களுடைய மார்க்கத்தை நீங்க பின்பற்றணும். மார்க்கத்தை பின்பற்றுற வரைக்கும் நீங்கள் உங்களை அவர்கள் பொருந்தி கொள்ளவே மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், நேர்வழி என்றால் அது அல்லாஹ்வுடைய நேர்வழிதான். அந்த நேர்வழியை விடுத்தும் மனோ இச்சைகளை நீங்கள் பின்பற்றுவீர்களாக இருந்தால் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, நீங்களாக இருந்தாலும் கூட, எப்படியாம் நீங்களாக இருந்தாலும் கூட உங்களுக்கு எந்த பொறுப்பாளனும் பாதுகாவலனும் உதவியாளனும் இருக்க மாட்டான்ங்கிற செய்தியை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக சூரா பக்கராவிலே பதிவு செய்கிறான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய தனித்துவத்தை நாங்கள் பேணுவோம். எங்களுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் என்று சொல்லுகிற தனித்துவம் அதுவே ஈருலக வாழ்க்கைக்கும் வெற்றியான ஒரு நிலை என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம். நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சந்ததியினர்களை அழைத்து, தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து சொல்லுகிறார், என்ன தெரியுமா? யா பனி, என்னுடைய சந்ததியினர்களே, இன்னல்லாஹ இஸ்தஃபா லகுமுத்தீன், அல்லாஹ் உங்களுக்கு இந்த மார்க்கத்தை பொருந்தி கொண்டு விட்டான். இதான் உங்களுக்கான மார்க்கம். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் மரணிக்கிற நேரம் முஸ்லீம் என்று சொல்லுகிற அந்த நிலைமையிலே அன்றி நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். நாகரீகம் வெஸ்டர்ன் டைப் என்று சொல்லுகிற இந்த கலாச்சாரத்திற்கு அடிமைப்பட்டு போய் அல்லாஹ்வுடைய தூதரின் அழகான முன்மாதிரிகளை இழந்து தவிக்கிற, திசை மாறி நிற்கிற ஒரு சமூகமாக ஒரு நாளும் நாங்கள் மாறிவிடக்கூடாது. எனவே ஈமானின் அடிப்படையில் வாழ்வோம், இறையச்சத்தோடு மரணிப்போம். மரணிக்கிற நேரம் உண்மையான முஸ்லீம்களாக மரணிக்க அல்லாஹ் எங்களுக்கு உதவி செய்வானாக. இந்த இடத்திலே நாங்கள் வெறுமனே ஒரு உபதேசத்தை செவியேற்றோம் என்கிற அடிப்படையில் விட்டுவிட்டு சென்று விடாமல் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செயற்படுத்துவோம் என்கிற உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கிற வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. வ ஆகிரு தஅவதி அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.